அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், சயின்ஸ் டெஸ்ட் தாங்க இந்த வீக் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஃபிசிக்ஸ் நல்லபடியாக நம்ம முடிச்சிட்டோங்க. அடுத்து நம்ம போயினுக்கிறது கெமிஸ்ட்ரி போயிட்டுருக்கோம். ஸோ கெமிஸ்ட்ரியில் நம்ம வேர் டு ஸ்டடி நம்ம கொடுத்துட்டோம். அதில் நம்ம இந்த உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நம்மளுக்கு கொடுக்கத்தான் நம்ம சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கான புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ நம்ம உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளை முதல்ல என்ன பார்க்கலாம்? உரங்கள் நம்ம பார்க்கலாம் பாருங்கள். ஓகேங்களா? சரி, தாவர வளர்ச்சிக்கு தேவையான தனிமங்கள். ஸோ முதல்ல உரங்களை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, ஸோ உரங்கள் எதுக்கு நம்ம பயன்படுத்துவோம்? தாவரங்களோட வளர்ச்சி அதிகமாக இருக்கணும், அதிகமான மகசூல் கிடைக்கணும், அதிகமான நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், வேகமாக வளரணும். இந்த விஷயங்களுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம், உரங்களை நம்ம பயன்படுத்துவோம் இல்லைங்களா? அப்படி பார்க்குறப்போ தாவர வளர்ச்சிக்கு மொத்தமாக எத்தனை தனிமங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 16 தனிமங்கள் தேவைப்படுகிறதுங்க. மொத்தமாக 16 தனிமங்கள் தேவைப்படுது. அதை ரெண்டாக பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ பெருமூட்ட தனிமங்கள், நுண்ணூட்ட தனிமங்கள், அதாவது மேக்ரோ எலமெண்ட்ஸ் அண்ட் மைக்ரோ எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ எதெல்லாம் அதிகமாக தேவைப்படக்கூடியதாக இருக்கோ அதெல்லாம் பெருமூட்ட தனிமங்கள் இருப்பாங்க. ஸோ குறைவாக தேவைப்படுறத நுண்ணூட்ட தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 10 பெருமூட்ட தனிமங்கள், ஒரு 6 பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட தனிமங்கள். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள். கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், கந்தகம், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இரும்பு. ஓகேங்களா? இது 10மே என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமூட்ட தனிமங்கள். ஓகேங்களா? மேங்கனீஸு, தாமிரம், மாலிப்டினம், துத்தநாகம், போரான், குளோரின், இது 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா நுண்ணூட்ட தனிமங்கள். ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரெண்ட் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? சரிங்க. ஸோ இதுக்கான ஷார்ட்கட் நான் தனி வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். இப்போ பார்க்க போகிறது, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். முதன்மை ஊட்டச்சத்துக்கள் என அழைக்கப்படுபவை எவை? ஓகேங்களா? சுமார் மொத்தம் 16 தனிமங்கள் தேவைப்படுதுன்னு பார்த்துங்க. அதுலேயும் முதன்மையான 3 ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப முக்கியங்க. ஸோ அது எதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அதை தான் நான் சொல்லுவாங்க என்பிகே. ஓகே, நீங்கள் வாங்கக்கூடிய மருந்துகள் என்ன பண்ணியிருக்கோம், மேலே என்பிகே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். அப்போ தாவர வளர்ச்சிக்கு, பயிர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய 3 முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் எதுனா நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க. ஒளிச்சேர்க்கையின் போது இலைத்துளை திறத்தல் மற்றும் மூட காரணமான தனிமம் எது? ஸோ ஒளிச்சேர்க்கை நடக்கிறப்போ அந்த இலைத்துளை திறக்கிறதுக்கும் இலைத்துளை மூடுறதுக்கும் காரணமான தனிமம் எது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஓகேங்களா? ஸோ பொட்டாசியம் தாங்க அதுக்கு மிக முக்கிய காரணமாக இருக்குங்க. அப்போது பொட்டாசியம் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். விரைந்த வளர்ச்சி, ஸோ சீக்கிரமாக வளருது, அதிக மகசூல், புரோட்டீன் அளவை அதிகரிக்க, அடர் பச்சை நிறம் அளிக்க, இது ரொம்ப முக்கியங்க. ஸோ தாவரங்களுக்கு பார்த்தோன்னா அடர் பச்சை நிறம் அளிக்க காரணமான தனிமம், அதாவது காரணமான சத்து நைட்ரஜன் சத்து. ஓகேங்களா? அப்போது இலைத்துளை திறக்க மூட பொட்டாசியம் பயன்படுது. விரைந்த வளர்ச்சிக்கும் அதிக மகசூலை பெறவும் புரோட்டீன் அளவை அதிகரிக்கவும் அடர் பச்சை நிறத்தை பெறவும் காரணமாக பயன்படுத்துவது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். ஓகேங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம் பாருங்கள். தாவரத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி அளிக்க பாஸ்பரஸ் உரங்கள். ஸோ தாவரத்துக்கு பார்த்தோன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறதுக்கு எந்த உரங்களை பயன்படுத்துவாங்கன்னா பாஸ்பரஸ் உரங்களை தான் பயன்படுத்துவாங்க. அடுத்து வேதி போக்குவரத்து காவலர்களாக பொட்டாசிய உரங்கள். ஆமாங்க. ஸோ வேதி போக்குவரத்து காவலர்கள்னால் தாவரங்களுக்கும் சில ஹார்மோன்கள் சுரக்கப்படுது. தாவரங்களுக்கு சுரக்கப்படுற அந்த ஹார்மோன்களாக இருக்கட்டும், தாவரங்கள் மண் மூலமாக உறிஞ்சப்படுற அந்த கனிம சத்துக்களாக இருக்கட்டும், அது எல்லா இடங்களுக்கும் என்ன பண்ணணும், போயிட்டு வரணுங்க. அப்படி அந்த வேதிப்பொருள் காவலர்களாக எந்த மருந்து பயன்படுத்துறேன்னா பொட்டாசிய உரங்கள் தான் பயன்படுது. அதனால தான் நான் சொல்லுவாங்க அதை வேதி போக்குவரத்து காவலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியங்க. நைட்ரஜன் குறைபாட்டால் ஏற்படும் நோய் குளோரோசிஸ். என்னதுங்க? நைட்ரஜன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் என்னதுங்க? குளோரோசிஸ். ஒரு தாவரத்தில் நைட்ரஜன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய அந்த நோய்க்கு பேர் தான் நான் சொல்கிறாங்க குளோரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நம்ம அந்த தாவரங்களை பற்றி தேவையான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம போக போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா உரங்கள். ஸோ உரங்களை 2 வகையாக பிரிக்கலாங்க. அதாவது இயற்கை உரங்கள், செயற்கை உரங்கள்னு பிரிக்கலாம். ஸோ இயற்கை உரங்கள் அப்படின்னா இயற்கையாகவே தயாரிக்கப்படக்கூடிய அந்த உரங்களை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ செயற்கை உரங்கள் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆய்வகத்திலையோ ஒரு லேபிலையோ தயாரிக்கப்படக்கூடிய அந்த உரங்கள் தான் பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம முதல்ல பார்க்க போகிறது இயற்கை உரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு பசுந்தாள் உரம். இயற்கை உரத்தில் ஃபஸ்ட்டுன்னு எதுங்க?
பசுந்தாள் உரம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பசுந்தாள் உரம் அப்படின்னா என்னப்பா, ஒன்றும் இல்லைங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, விவசாயிகள் வந்து அவங்களோட கழனியில் வந்து இந்த பயிர்களை அப்படியே பயிரிடுவாங்க. அப்படியே பயிரிட்டு அதை அப்படியே என்ன பண்ணுவாங்க, ஏறு உழுது அப்படியே அதை வந்து பயிர் வைக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி உருவாக்கக்கூடிய அந்த உரம் தான் என்னன்னு பசுந்தாள் உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்ன தாவரங்களை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சணப்பை, கொத்தவரை, சீமை, அவுரி போன்றவை பயிரிட்டு அப்படியே உழுதல். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாமல் எருக்கத்தை பயன்படுத்துவாங்க, வேம்பை பயன்படுத்துவாங்க, ஆடாத்தோடா அதையும் பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக்குமினஸ், ஓகேங்களா. ஸோ லெக்குமினஸ் வகை தாவரங்களை தான் என்ன பண்ணுவாங்க, பயன்படுத்துவாங்க. லெக்குமினஸ் குடும்ப வகை தாவரங்களை தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஓகேங்களா. இதை பயிரிட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, உழுவாங்க. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் மட்டுமே கிடைக்கிறது. ஓகேங்களா. அப்போ இந்த பசுந்தாள் உரத்தை பயன்படுத்துகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் நைட்ரஜன், பாஸ்பரஸ் உரங்கள் மட்டும்தான் வந்து கிடைக்குதுங்க. அப்போ என்ன அதில் கிடைக்கிறதில்ல, பொட்டாசியம் கிடைப்பது இல்லை. ரொம்ப முக்கியம். பசுந்தாள் உரத்தில் கிடைக்காத அந்த சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் வந்து இதில் கிடைக்கிறதில்ல. நைட்ரஜனும் பாஸ்பரஸும் மட்டும் இதில் அதிகமாக கிடைக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கம்போஸ்ட், அதாவது தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கம்போஸ்ட்னா என்னதுங்க, தொழு உரம். ஓகேங்களா. இந்த தொழு உரம் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், இந்த தாவரங்களோட எச்சம் ஒரே வேர்டில் முடிக்கணும்னா அதாங்க சொல்லலாம். அழுகி போன இலைகள், அழுகி போன காய்கறிகள், ஸோ சமையல் அறையில் யூஸ் பண்ணி தூக்கி போட்ட அந்த பொருட்கள், இது எல்லாத்தையும் கொண்டு தயாரிக்கப்படக்கூடிய அந்த உரங்கள் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கம்போஸ்ட், அதாவது தொழு உரம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் கரிமச்சத்துக்கள் வந்து அதிகமாகவே வந்து காணப்படுதுங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் வந்து பண்ணை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணை உரம்னா விலங்குகளோட எச்சம். ஸோ இது அப்படியே தொடர்ச்சியாக ஞாபகம் வச்சுங்க. ஸோ தாவரங்களோட தாவரங்களோட அந்த எச்சங்களை வச்சு தயாரிக்கக்கூடிய உரங்கள் கம்போஸ்ட், அதாவது தொழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்குகளோட எச்சத்தை வச்சு தயாரிக்கக்கூடிய அந்த உரங்களை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பண்ணை உரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பண்ணை உரத்தை பொறுத்தவரையிலும் அதில் என்பிகே, அதாவது மாட்டு சாணமாக இருக்கலாம், ஆட்டு புழுக்கைகளாக இருக்கலாம், இந்தமாரி கோழியோட அந்த இதுவாக இருக்கலாம், இந்தமாரி அந்த விலங்குகளோட எச்சத்திலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் தான் வந்து பண்ணை உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதனால நான் வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மண்புழு உரம், வெர்மி கம்போஸ்ட். ஸோ மண்புழு உரம்னா உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. மண்புழுக்களை பயன்படுத்தி, அதாவது வெர்மி கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி தயாரிக்கப்படுறதா அந்த வெர்மி கம்போஸ்ட், மண்புழு உரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண்புழு உரத்துக்கு வந்து வெர்மி கேக் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்ன பண்ணுவாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா இதனோட பெரிய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தாவரங்கள் வந்து இந்த சத்தை முழுசாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்குங்க. ஸோ மற்ற சத்துக்கள் வந்து பயன்படுத்த முடியாது, ஆனால் மண்புழு உரத்தை வந்து முழுசாக என்ன பண்ண முடியும், பயன்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு தொட்டி போல் அமைப்பை ஏற்படுத்திட்டு அதை மண்புழு போட்டு என்ன பண்ணுவாங்க, ஸோ அங்கேருந்து மண்புழு உரத்தை தயாரித்து அதை எடுத்து பயன்படுத்துவாங்க. இதுவும் ஒரு இயற்கையான உரம் தாங்க. ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது உயிரி உரங்கள், அதாவது உயிரினங்களிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய உரங்கள் தான் உயிரி உரங்கள். இது ஆல்ரெடி குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ உயிரி உரங்களுடன் தொடர்பற்றது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்ப ரைசோபியம், சயனோபாக்டீரியா, அனஃபினா, நாஸ்டாக் போன்றவைகளிலிருந்து பெறப்படும் உரங்களே உயிரி உரங்கள். அப்ப இந்த மாதிரி உயிரினங்களிலிருந்து பெறப்படக்கூடிய அந்த உரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா. என்ன பண்ணிட்டாங்க, இதில் 3 கொடுத்துட்டு வேற ஒன்று பொருந்தாமல் கொடுத்துட்டு உயிரி உரங்களில் பொருந்தாததுன்னு கேட்டாங்க. அப்போ ரைசோபியம், சயனோபாக்டீரியம், அனஃபினா, நாஸ்டாக் இது 4மே உயிரி உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது உயிரினங்களிலிருந்து உரங்கள் தயாரிக்கப்படுது, அதனால என்னதுன்னாங்க உயிரி உரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க. இதுவரை நம்ம என்ன பார்த்தோம், இயற்கை உரங்கள் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது செயற்கை உரங்கள். ஸோ செயற்கை உரங்கள்லாம் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா. என்ன பண்ணுவாங்க, அதாவது மேக்ஸிமம் என்ன பார்க்கணும், நீங்கள் இயற்கை உரங்களை பொறுத்தவரைக்கும் அதில் கரிமச்சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படுங்க. நீங்கள் அப்படியே செயற்கை உரங்களுக்கு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா கனிமச்சத்துக்கள். ஓகேங்களா. ஸோ கனிமச்சத்துக்கள் வந்து அதிகமாக காணப்படக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ இன்ஆர்கானிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து இதில் கிடைக்கும். அப்படி பார்க்குறப்ப இந்த செயற்கை உரங்களை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. அதாவது நைட்ரஜன் உரங்கள், பாஸ்பேட்டிக் உரங்கள், பொட்டாசியம் உரங்கள். அதே தாங்க அந்த என்பிகே முதல்நிலை ஊட்டச்சத்துக்கள் சொன்னோம் இல்லையா, அதே தாங்க நைட்ரஜன் உரங்கள், பாஸ்பேட்டிக் உரங்கள், பொட்டாசியம் உரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது நைட்ரஜன் உரங்களை பார்க்கலாம் பாருங்க. ஸோ நைட்ரஜன் உரம் இது தழைச்சத்து உரம் என அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. ஓகேங்களா. ஏன்னா இதில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எப்படி அழைக்கிறாங்கன்னா தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து அழைக்கிறாங்க. தழைச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க, அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. தழைச்சத்து உரம் என அழைக்கப்படுகிறது. ஸோ நைட்ரஜன் உரங்களிலே சிறந்தது யூரியா. நைட்ரஜன் உரங்களிலே சிறந்த உரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா யூரியா தாங்க வந்து நைட்ரஜன் உரங்களே மிக சிறந்த உரம். ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த யூரியாவை பற்றி நம்ம பார்த்தலாம். அந்த யூரியாவோட வேதி வாய்ப்பாடு பார்த்துங்க, இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. NH2CO NH2 இதாங்க யூரியாவுக்கான அந்த வேதி வாய்ப்பாடு. ஓகேங்களா. ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம், ஆமாங்க, ஹோலர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹோலர் முறையில் ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூரியா தாங்க. ஓகேங்களா. அப்போ ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம் யூரியா.
யூரியாவில் உள்ள நைட்ரஜனின் அளவு 46.6%. ஸோ இது ரொம்ப முக்கியம், இதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஸோ யூரியாவில் எந்த அளவுக்கு நைட்ரஜன் சத்து இருக்குடானா கிட்டத்தட்ட 47% சொல்லலாம். ஏன்னா 46.6னா 47 சொல்லலாம். அப்போ 46.6% என்ன இருக்குங்க, இதில் வந்து நைட்ரஜன் சத்து வந்து காணப்படுகிறது. யூரியாவானது நைட்ரஜன் சத்தை அம்மோனியாவாக்கல் முறையில் தருகிறது. பாருங்கள், இந்த யூரியா வந்து எப்படி தாவரங்களுக்கு வந்து இந்த நைட்ரஜன் சத்தை தருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து என்ன பண்ணுதுங்க, அந்த அம்மோனியாவாக்கல் அப்படின்ற மெத்தட் மூலமாக வந்து தாவரங்களுக்கு நைட்ரஜன் சத்து எதுவுமே கொடுக்குதுங்க. ஓகேங்களா, இது ரொம்ப ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா அதை தயாரிக்கிற முறை ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போல் வந்து மண்ணோட பிஹெச் இது மாத்திரத்தே இல்லைங்க. யூரியாவோட பெரிய ப்ளஸ் அதுதாங்க. மண்ணோட பிஹெச் என்ன பண்ணாது, சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே வந்து செஞ்சு வச்சிட்ருக்கோம். ஓகேங்களா, இது யூரியாவுக்கானது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாஸ்பேட்டிக் உரங்கள். ரெண்டாவது என்னதுங்க, பாஸ்பேட்டிக் உரங்கள். அதாவது இது மணிச்சத்து உரம் என அழைக்கப்படுகிறது. ஏன்னா இதில் பாஸ்பரஸ் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது எப்படி அழைக்கிறாங்க, மணிச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. அப்போ பாருங்கள், தழைச்சத்து உரம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதை சொன்னோம், நைட்ரஜனை சொன்னோம். இது மணிச்சத்து உரம்னு அழைக்கப்படுது. பாஸ்பேட்டிக் உரங்கள் வந்து மணிச்சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. இது பாருங்கள், விதை முளைத்தல் மற்றும் வேர் ஊன்றுதலுக்கு காரணமாக உள்ளது. ஸோ நீங்கள் ஒரு விதையை ஊன்றீங்க, அந்த விதையிலேருந்து வேர் ஊன்ன பிறகு தான் என்ன பண்ணும், செடி நல்லா வளர ஆரம்பிக்கலையே. அந்த வேர் ஊன்றுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உரங்கள் எதிரான அந்த பாஸ்பேட்டிக் உரங்கள் தான். ஓகேங்களா, ஸோ பாஸ்பேட்டிக் உரங்களிலே சிறந்த உரம் எதிரான மும்மைய சூப்பர் பாஸ்பேட். ஓகேங்களா, ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பாஸ்பேட்டிக் உரங்களிலே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த உரம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொட்டாசிய உரங்கள். இது சாம்பல் சத்து உரம் என அழைக்கப்படுகிறது. ஸோ பொட்டாசிய உரங்கள் எப்படி அழைக்கப்படுதுங்க, சாம்பல் சத்து உரம். ஏன்னா அதில் பொட்டாசிய சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால இது சாம்பல் சத்து உரம்னு அழைக்கப்படுது. அப்போ பாருங்கள், நைட்ரஜன் வந்து தழைச்சத்து உரம், பொட்டாசியம் பாஸ்பேட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா மணிச்சத்து உரம், பொட்டாசியம் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. இது வந்து வளர்ச்சியை தாங்கவும் கனி வளர்ச்சிக்கும் உதவுகிறது. ஸோ அப்போ தண்ணி இல்லாத காலங்களில் வளர்ச்சியை தாண்டி அது வளரணும் அப்படின்னா அதுக்கு உதவக்கூடியதான் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசிய உரங்கள். கனி நல்லா வளர்றதுக்கு உதவக்கூடியதான் பொட்டாசிய உரங்கள். ஓகேங்களா, அப்போ பொட்டாசிய சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பல் சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா, ஸோ பொட்டாசியம் உரங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் கேசிஎல் சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையிலை போன்ற தாவரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த கேசிஎல் போன்ற இதுங்களை வந்து பயன்படுத்த முடியாதுங்க. ஓகேங்களா, ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற குளோரின் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுத்தன்மை கொண்டதாக வந்து ஆகிடும், மாறிடும். அதனால் பயன்படுத்த மாட்டாங்க. அது அப்படியே லைட்டாக வந்து ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, சரி, அடுத்து நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. ஸோ இது ஏன் நான் தனியாக கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல்ரெடி குரூப் 4ல் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி பொறுத்துகளை இது அப்படியே வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேட்டுட்டாங்க. அதனால தான் நான் அப்படியே தனியாக கொடுத்துருக்கேன். இல்லைனா ஒரு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துட்ருக்கலாம். ஸோ அப்படி படித்தா உங்களுக்கு மறக்காமல் இருக்கின்றதுனால நான் தனியாக கொடுத்துருக்கேன். நைட்ரஜன் உரங்கள். ஸோ இதெல்லாம் நைட்ரஜன் உரம்னா யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட். ஸோ யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட் இது எல்லாமே வந்து என்னதுங்க, நைட்ரஜன் உரங்கள். அடுத்து வந்து பார்த்தோன்னா பாஸ்பரஸ் உரங்கள். தனி சூப்பர் பாஸ்பேட், மும்மைய சூப்பர் பாஸ்பேட். ஸோ தனி சூப்பர் பாஸ்பேட், மும்மைய சூப்பர் பாஸ்பேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் உரங்கள். ஸோ பாஸ்பேட் வரதுனால நீங்கள் ஈஸியாக வந்து கெஸ் பண்ணிடுவீங்க. அடுத்து பொட்டாசிய உரங்கள். பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு. ஸோ பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டாசிய உரங்களுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு உரங்கள். கலப்பு உரங்கள்னா வேறு உரங்களை கலந்து உருவாக்குறாங்க. பாருங்கள், நைட்ரேட் பாஸ்பேட். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நைட்ரேட்டையும் இந்த பாஸ்பேட்டையும் மிக்ஸ் பண்ணி தயாரிச்சிருக்காங்க, நைட்ரேட் பாஸ்பேட். அப்புறம் டை அமோனியம் பாஸ்பேட், இதை நான் சொல்லுவோம் டிஏபி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ விவசாயிகள் பயன்படுத்துவாங்க இந்த வேட்டை. ஏன்பா டிஏபி போட்டியாப்பா அப்படின்னு கேட்பாங்க. டை அமோனியம் பாஸ்பேட் அது வந்து ஒரு கலப்பு உரம். ஓகேங்களா, இது ஆல்ரெடி பொறுத்துகள் வந்து கேட்டிருக்காங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அமில உரங்கள். ஸோ அமில உரம்னா என்னப்பா, இதில் அமிலத்தன்மை கொண்டதுங்க. அப்போ இது எந்த மண்ணுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கார மண்ணிற்கு உகந்த உரங்கள் ஆகும். ஏன்னா கார மண்ணோட பிஹெச் நம்ம என்ன பண்ணணும், குறைச்சி அது நடுநிலைத்தன்மைக்கு கொண்டு வரணும். பிஹெச் 7 விட அதிகமாக இருந்தால் அது என்ன தன்மை கொண்டதாக இருக்கும், காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். அப்போ அதை குறைச்சி நம்ம நடுநிலைத்தன்மைக்கு கொண்டு வந்தால் தான் அது என்னவா மாறும், நல்ல மண்ணாக மாறும். அதில் பயிர்கள் நல்லா வளரக்கூடியதாக இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதுக்காக பயன்படக்கூடியதான் அமில உரங்கள். அதுக்கு எடுத்துக்காட்டு ஜிப்சம், அமோனியம் சல்ஃபேட். ஸோ ஜிப்சம், அமோனியம் சல்ஃபேட் அப்படின்றத அதுக்கு சரியான எடுத்துக்காட்டு. ஸோ சல்ஃபேட் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டவையாக காணப்படுதுங்க. சல்ஃபேட் உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமிலத்தன்மை கொண்டவையாக வந்து காணப்படுது. ஓகேங்களா, அடுத்து கார உரங்கள். இது பாருங்கள், அமில மண்ணிற்கு ஏற்றவை. ஓகேங்களா, கார உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அமில மண்ணிற்கு ஏற்றவை. ஸோ கார உரங்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா இது அமில மண் அதிகமாக இருந்துச்சுன்னா, அமிலத்தன்மை அதிகமாக இருந்தால் அதில் காரத்தன்மை கொண்டு வரதுக்காக சேர்க்கப்படக்கூடிய அந்த உரங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார உரங்கள். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணுவாங்க, அதில் காரத்தன்மை கொண்ட உரங்களாக வந்து என்ன பண்ணுவாங்க, யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கார்பனேட் உரங்கள் அனைத்துமே எப்படி இருக்குண்டானா அது வந்து காரத்தன்மை கொண்டவையாக வந்து காணப்படுங்க. ஓகேங்களா, ஸோ கார்பனேட் உரங்கள் அனைத்துமே எப்படி இருக்கும், காரத்தன்மை கொண்டவையாக
வந்து காணப்படும். இங்கே சல்ஃபேட் உரங்கள் எல்லாமே அமிலத்தன்மை கொண்டவையாக இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடுநிலை உரங்கள். நடுநிலை உரங்கள்னால் மண்ணோட pH மாற்றாத உரங்கள். ஸோ மண்ணோட pH ஒருபோது என்ன பண்ணது இது வந்து மாற்றாதுங்க. ஓகேங்களா. ஸோ எப்படி இருந்ததோ அதே மெயின்டைன் பண்ணும். அப்படிப்பட்ட உரங்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், நடுநிலை உரங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு எடுத்துக்காட்டு தான் யூரியா மற்றும் சூப்பர் பாஸ்பேட். ஸோ யூரியாவும் சூப்பர் பாஸ்பேட்டும் நடுநிலை உரங்கள். இது ஒருபோது என்ன பண்ணாதுங்க, அது மண்ணோட pH வந்து அமிலமாவோ காரமாவோ வந்து மாற்றாது. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், நைட்டர் உப்பு என அழைக்கப்படுவது பொட்டாசியம் நைட்ரேட். நைட்டர் உப்பு அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த உரம் எதுனா பொட்டாசியம் நைட்ரேட் தான் நைட்டர் உப்பு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க. ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், இதனால் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து இதுவும் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க. ஓகேங்களா. ஆல்கா மலர்ச்சி, அதாவது யூட்ராஃபிகேஷன் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. எளிதில் நீரில் கரையும் செயற்கை உரங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டு ஆகாய தாமரை ஆல்காக்களை அதிக அளவில் நீர்நிலைகளில் வளர்ந்து விடுதல். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுங்க, அந்த நீரில் கரையக்கூடிய உரங்களை அடிச்சுன்னு போய் மழை தண்ணியை கூட அடிச்சுன்னு போய் அங்கே என்ன பண்ணும், குளம் கொட்டையில் சேரும். அப்படி சேர்றப்ப என்ன ஆகும், அந்த இடத்த ஆகாய தாமரை அங்கே இருக்கிற ஆல்காக்கெல்லாம் அதிகமாக வளர்ந்து அப்படியே தண்ணி மேலே பச்சையாக படிஞ்சிருங்க. அதனால் அங்கே உள்ளே இருக்கிற அந்த உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறையாக ஏற்படும். சூரிய ஒளி உள்ளே படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உள்ள இருக்கிற உயிரினங்கள் அழிய ஆரம்பிக்கும். அதை தான் யூட்ராஃபிகேஷன் அல்லது ஆல்கா மலர்ச்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ பாருங்கள், இப்போ நம்ம உரங்கள் வரல நம்ம வந்து பார்த்துருக்கோம். பூச்சிக்கொல்லிகள் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உரங்கள் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. உரங்கள் மட்டும் நம்ம ஒரு ரிவிஷன் போல் வேகமாக பார்த்தலாம் பாருங்கள். ஸோ தாவர வளர்ச்சிக்கு 18 தனிமங்கள் தேவைன்னு பார்த்தோம். முதன்மையான ஊட்டச்சத்துக்கள் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இலைத்துளை திறக்க மூட பயன்படக்கூடியது பொட்டாசியம். அதிக மகசூல் பெறவும் விரைந்த வளர்ச்சிக்கும் அடர் பச்சை நிறம் பெறத்துக்கும் நைட்ரஜன் சத்து தேவைப்படுதுங்க. தாவரத்தோட நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து பாஸ்பரஸ் உரங்கள் தேவை. வேதி போக்குவரத்து காவலர்கள்லாம் பொட்டாசியம் உரங்கள். நைட்ரஜன் குறைபாட்டால் ஏற்படக்கூடிய நோய் வந்து பார்த்தீங்கன்னா குளோரோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இயற்கை உரங்களை பொறுத்தவரையிலும் பசுந்தாள் உரம் அப்படின்னு பார்த்தோம். இதை பயிரிட்டு அப்படியே ஊதுருவாங்க. இதில் பொட்டாசியம் சத்து தான் கிடைக்காது, நைட்ரஜன் பாஸ்பரஸ் மட்டும் தான் கிடைக்கும்னு பார்த்தோம். கம்போஸ்ட்னா வந்து பார்த்தீங்கன்னா அழுகிய அந்த தாவரத்தோட எச்சங்கள்லேருந்து உருவாக்கப்படுவை. மண்புழு உரம்னா மண்புழுலேருந்து உருவாக்கப்படுவை. உயிர் உரங்கள்னா ரைசோபியம், சைனோபாக்டீரியா, அனாஃபினா, நாஸ்டாக் போன்ற உயிரினங்களிலிருந்து பெறப்படக்கூடிய அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து செயற்கை உரங்களை மூன்றாக பிரிப்பாங்க. நைட்ரஜன், பாஸ்பேட்டிக், பொட்டாசியம். நைட்ரஜன் உரங்கள்னா தழைச்சத்து உரம் அழைக்கப்படுது. நைட்ரஜன் உரங்களே சிறந்தது யூரியான்னு பார்த்தோம். ஸோ ஆய்வகத்தில் தயாரிக்கப்பட்ட முதல் கரிம சேர்மம் யூரியா தான். இதில் நைட்ரஜன் பர்சன்டேஜ் வந்து 46.6% இருக்குது. ஸோ நைட்ரஜன் சேர்த்த அமோனியாவக்கல் முறையில் தான் வந்து பிளான்ட்டுக்கு வந்து தருதுங்க. ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தா பாஸ்பேட்டிக் உரங்கள். இது மணிச்சத்து உரம் அப்படின்னு பார்த்தோம். விதை முளைத்தல் மற்றும் வேர் ஊன்றதற்கு காரணமாக இருக்கிறது இந்த பாஸ்பேட்டிக் உரம் தான். ஸோ பாஸ்பேட்டிக் உரங்களே சிறந்தது மும்மைய சூப்பர் பாஸ்பேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து நம்ம பார்த்தது பொட்டாசிய உரங்கள். ஸோ சாம்பல் சத்து உரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அழைக்கப்படுகிறது. இது வறட்சி தாங்கவும் கனி வளர்ச்சிக்கும் வந்து உதவுதுங்க. ஓகேங்களா. வளர்ச்சியை தாங்கிறதுக்கும் கனி வளர்ச்சிக்கும் உதவக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசிய உரங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம ஒவ்வொரு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோம். நைட்ரஜன் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு யூரியா, அமோனியம் சல்ஃபேட், அமோனியம் நைட்ரேட். பாஸ்பரஸ் உரங்களுக்கு எடுத்துக்காட்டு தனி சூப்பர் பாஸ்பேட், மும்மைய சூப்பர் பாஸ்பேட். பொட்டாசிய உரங்களுக்கு எடுத்துக்காட்டு பொட்டாசியம் நைட்ரேட், பொட்டாசியம் குளோரைடு. கலப்பு உரங்களுக்கு எடுத்துக்காட்டு நைட்ரேட் பாஸ்பேட், டைஅமோனியம் பாஸ்பேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்து அமில உரங்கள்னா காரமண்ணிற்கு உகந்தலாக இருக்கும். ஜிப்சம் மற்றும் அமோனியம் சல்ஃபேட் பார்த்தோம். அடுத்து கார உரங்கள்னால் வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட் உரங்கள், அமில மண்ணிற்கு ஏற்றதாக இருக்கும். கார்பனேட் உரங்கள் எல்லாமே காரத்தன்மை கொண்டதாக இருக்கும் பார்த்தோம். நடுநிலை உரங்கள்னால் மண்ணோட pH மாற்றாத உரங்கள் யூரியா மற்றும் சூப்பர் பாஸ்பேட். நைட்டர் உப்பு அப்படின்னா பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு நம்ம பார்த்துங்க. ஓகேங்களா. ஸோ யூட்ராஃபிகேஷன்னா அதிகமான அளவு உரங்கள் போகிறதால அந்த ஆல்கா மலரக்கூடியது தான் யூட்ராஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக உரங்கள் எல்லாமே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். ஆல்ரெடி எக்ஸாம்ஸில் கொஸ்டின்ஸ் இதில் இருந்து தான் கேட்டிருக்காங்க, இப்பவும் இதில் இருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா படிச்சிங்க. இதனோட தொடர்ச்சியான பூச்சிக்கொல்லியை நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா கண்டினியூவாக பார்த்தா கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டினியூ கைஸ். இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். கூடவே கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்யூ கைஸ்.